ஒரு முறை பெங்களூருக்கு ட்ரெயின்ல போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. நான் வாகனத்துல தான் போவேன். ஏதோ ஒரு சூழ்நிலையில ட்ரெயின்ல போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. வரும்பொழுது நானும் என்னுடைய தாயாரும் பெங்களூருக்கு போறோம். ஒரு மீட்டிங்க்காக தான் போறோம். அப்படி போகும்பொழுது கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஏறணும். கொஞ்ச தூரம் போச்சு. நாங்கள் உட்கார்ந்த இருக்கையில ஒரு பையன், நாங்க 3 பேர் உட்காரணும். சரி சாப்பிடலாம், மதியம் வேலை சாப்பிடலாம். நம்ம வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தோம் சாப்பிடலான்னும்போது, என்னுடைய தாய் என்ன செஞ்சாங்க, பக்கத்துல ஷீட்ல ஒரு லேடி ஜன்னல் பக்கத்துல ஒரு சின்ன பையன் உட்கார்ந்துட்டு இருந்தான். இடம் இருந்தது. சரி விசாலமா உட்கார்ந்து சாப்பிடலாம். நாங்க உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் போச்சு. எல்லாமே முடிஞ்சுச்சு. அப்படியே ரயில் பயணம் போய் கொண்டே இருக்கு. திடீர்னு அந்த லாஸ்ட்ல இருந்த லேடி, "இந்தாம்மா, சும்மா இப்படி இப்படி பின்னாடி தள்ளி தள்ளி இடிச்சிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லி என்னுடைய தாயார் இடத்துல சொன்னாங்க. என் தாயார் இடத்துல அப்படி சொன்னோன்னே, நான் பார்த்து "என்னம்மா?" அப்படின்னு. "சும்மா இப்படி இப்படி கைய வச்சு இடிச்சுட்டே இருக்கிறது" அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் சொன்னேன், "இங்க பாரும்மா, அந்த பையனுக்கு மிஞ்சி மீன ஒரு 6 வயசு இருக்கும். 7 வயசு இருக்கும். இவங்களுக்கு 61 வயசு. யார எப்படி பேசணும்னு ஒரு விவஸ்தை இல்லையா உனக்கு?" அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொன்னோனே, "ஏய், நீ என்ன பேசுற?" அப்படின்னு ஒரு மாதிரி கோபமா, ஒரு மாதிரி ஒருமையிலே பேசுனாங்க. ஒருமையில பேசின அந்த நிமிஷமே எனக்குள்ள இருந்த பாவ மனிதன் வெளிப்பட்டு விட்டான். எனக்குள்ள இருந்த கோப மனிதன் வெளிப்பட்டு விட்டான். அவங்கள பிடிச்சு கத்து கத்துன்னு கத்தி, "என்ன நினைச்சிட்டு இருக்க? இது கவர்மெண்ட் ட்ரெயின். நீ ஒழுக்கமா இருக்கணும், ஒழுக்கமா பேசணும். மரியாதை இல்லையா உனக்கு? நீ இல்ல ஒரு பொம்பளையா?" அப்படி இப்படின்னு சொல்லி நான் கத்திட்டேன், கோவப்பட்டுட்டேன். கொஞ்ச நேரம் ஆனானே அந்த அம்மா தன்னுடைய வாயிலிருந்து வந்த கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டே வருது. கிட்டத்தட்ட சேலம் வரைக்கும். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதன் பிறகு என்ன செஞ்சோன்னா, உடனடியா ரயில்வே போலீஸுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி எங்கள ரொம்ப அவமானப்படுத்துறாங்க இந்த இதுக்குள்ள ட்ரெயின்க்குள்ள. உடனே நீங்க இத கடந்து வாங்கன்னு சொன்னோனே, சேலம் ஜங்ஷன்ல போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வந்து பெட்டியில ஏறிட்டாங்க. இப்போ பெட்டியில ஏறும்போது பார்த்தா, அந்த அம்மா அவங்களுடைய வீட்டில இருந்து கால் பண்ணி, அவங்கள போய் கம்ப்ளைண்ட் குடுக்க சொல்லி எங்க மீது அவங்க கூட்டிட்டு வராங்க. இந்த போலீஸ்காரர் என்ன நெனச்சுட்டாரு, நாங்க அவங்க கிட்ட தப்பா பிஹேவ் பண்றோம்னு நெனச்சுட்டு எங்க கிட்ட வந்து கேட்கும்போது சொன்னேன், "இங்க பாருங்க, உங்களுக்கு நாங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணோம். நாங்க தான் கூப்பிட்டோம்னோனே, ஐ அம் சாரி சார்." அவங்க நினைச்சேன்னு சொல்லிட்டு அப்புறம் விசாரிச்சு, அங்க இருந்தவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சு அந்த அம்மாவ வார்னிங் கொடுத்து உள்ள போய் வச்சிருவேன். "நீ மரியாதை இல்லாம பேசுறதுக்கு யார் அவங்க? நீ எப்படி பயணம் பண்றியோ அதே போல பயணம் பண்றாங்க. ஒரு மரியாதை இருக்கணும்" அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டுட்டாங்க. முடிஞ்சது. நாங்க கடந்து போறோம். ஆனா கடந்து போய் நான் திரும்பி வந்து இந்த நாள் மட்டும் நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷம். அந்த உள்ளான காயம் என்னைக்குமே எனக்குள்ள இருந்துட்டே இருக்கு. என்ன காயம்னா, அடடே! அவங்க அப்படி பேசினானா, ஒரு ஊழியக்காரனா நான் அப்படி பேசியிருக்க கூடாதுல்ல. மற்றவர்கள் மற்றவைகளை தேடும் பொழுது, நாமோ ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம முன்மாதிரியா நடந்துக்கணுமே. நாம ஒரு சாரி கேட்டிருக்கலாமே. ஏன் அந்த இடத்துல எனக்கு அந்த சாரி சொல்ற மனம் வரல? ஏன் திடீர்னு அந்த மேட்டிமை வந்துருச்சு? ஏன் திடீர்னு கோவம் வந்துருச்சுன்னு சொல்லி இந்த நாள் வரைக்கும் எனக்குள்ள நான் அழுகிறேன். எனக்குள்ள நான் ஒரு முன்மாதிரியா இல்லாமல் போயிட்டனே என்று சொல்லி நான் வேதனைப்படுறேன். என் அருமை சகோதரனே, சில நேரங்களிலே நம்மையும் தாண்டி, நம்மையும் மீறி, நமக்குள்ள இருக்கிற பாவ மனிதன் வெளிப்பட்டு என்றைக்குமே நமக்குரியவைகளை என்னுடைய சுயமரியாதை, என்னுடையது என்று சொல்லக்கூடிய அந்த அந்த உள்ளான மனிதனை என்றைக்குமே நாம நசுக்கிடணும். அந்த அந்த ஜென்ம சுபாவத்தின் மனிதனை என்னைக்குமே நாம கண்ட்ரோல்ல வைக்கணும்னா, இயேசு கிறிஸ்துவின் சிந்தை நம்மிலிருந்து வெளிப்படும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் நமக்குள்ள இருக்கிற ஜென்ம சுபாவத்தை, நமக்குள்ள இருக்கிற குடும்ப சுபாவத்தை, நமக்குள்ள இருக்கிற பாவ மனுஷனை கட்டுக்குள்ள வைக்கிறாங்களோ, அன்றைக்கு தான் இயேசு கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருந்து வெளிப்படும். நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிற அந்த சிந்தை தான் இயேசுவை போல நம்மை வாழ, மற்றவர்களுக்குரியவைகளையும் தேடணும் என்ற அந்த பிரியத்தை ஏற்படுத்தும். இல்லை என்றால் ஏற்படுத்தாது.